வணக்கம். ராஜகாளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறேன். மாரிமுத்து ஐயா, எப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை தான், இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அம்மா குடியிருக்கிற இடம். அம்மா குடியிருந்தாலே உங்களுக்கு நல்லது கெட்டது தீர்மானம் பண்ணுற இடம் ராஜகாளியம்மன் கோவில். இங்கே ஆத்தா ராஜகாளியம்மன் நிற்கிறா, பயங்கரமாக உயரமாக. இந்த ஊர் பேர் சத்தியமங்கலம். இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம். அம்மா உங்களோட பிரச்சனையை வாக்கு மூலியமாக இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் குறைகளை சொன்னால் தான் அதுலேருந்து அந்த குறைகள் நீக்கப்படும், நல்லதை கொடுக்கப்படும். ஒரு தெய்வத்தை வச்சு வழிபடும் போது அவங்க வாயிலேருந்து உங்களுக்கு ஒரு அருள் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய புண்ணியம் நினைக்கிறது. அது உங்களுக்கு கிடைச்சது அவங்க மூலியமாக உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ தெய்வமே நின்று உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுதுன்னா கண்டிப்பாக உங்கள் குறைகளை எடுக்கப்படுறது, அதாவது குறைகள் இல்லாமல் நல்லது செய்கிறது. இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். அதாவது பாருங்கள், அம்மா இருக்காங்க. இது எங்கன்னா திருவண்ணாமலை போகிற ரோட்டில் சென்னை பைபாஸில் இருக்குது. இந்த மாரிமுத்து ஐயா இங்கே எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் அகோரியாக இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். இங்கே இந்த அம்மா இருக்கிறனால சொன்ன வாக்கு கரெக்டாக இருக்குது. வாக்கு எல்லோரும் சொல்ல முடியாது, இவங்க சொல்கிறனால இந்த காளியம்மா ராஜகாளியம்மா தான் இருக்கிறவங்க. இவங்க மூலியமாக தான் இவ்வளோ உயரமாக இருந்தாலும், ஆனால் மனசோட குழந்தையோட அம்மா இருக்காங்க. உயரமாக இருக்கணும்னு வேண்டாம், குழந்தை மனசு. அதனால் நீங்கள் வரும்போது உங்கள் பிரச்சனையோட வரும்போது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கணும். கண்டிப்பாக இங்கே வாங்க. உங்கள் பிரச்சனை தீரலைன்னா என்னை எங்கே கண்டாலும் கேளுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். சிவாய நம. ஓம் அகத்தீசாய நம.